வந்து இந்த படத்தை வந்து நல்லபடியாக ஷூட்டிங்கு டப்பிங்கு எல்லாமே வந்து ப்ராப்பராக முடிச்சு கொடுத்தாரு. லிங்கா சார் அவரும் வந்து இந்த படத்துக்கு வந்து ஒரு பெரிய மைல்கல்லாக இருப்பார். இந்த படத்தில் ஒரு முக்கிய தோற்றத்தில் இருக்கார். அவரும் வந்து நல்லபடியாக வந்து படத்தை கோஆர்டினேட் பண்ணி கொடுத்தாரு. அப்புறம் டைரக்டரு அதே மாதிரி படத்தை சொன்ன மாதிரி கரெக்டாக எடுத்து கொடுத்துட்டாரு. கொஞ்சம் லேட் ஆச்சு எங்களுக்கு, அதுதான் பெரிய இது. மற்றபடி சொன்னபடி படத்தை வந்து நல்லா பண்ணி கொடுத்துருக்காரு. அவருக்கு என்னுடைய வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து என்னுடைய கேமராமேன், எல்லோரும் சினிமா இண்டஸ்ட்ரியில் சொல்லுவாங்க தளபதி விஜய் வந்து ஆஃப் ஸ்க்ரீனில் வேறு மாதிரி இருப்பார், ஆன் ஸ்க்ரீனில் வேறு மாதிரி இருப்பான்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி தான் என்னோடய கேமராமேன். ஆஃப் ஸ்க்ரீனில் அவருக்கு பேச தெரியுமான்னு கூட எனக்கு தெரியாது. அந்தளவுக்கு வந்து சைலண்ட்டாக அப்படியே பேச தெரியாத மாதிரி இருப்பார். ஆனால் ஆன் ஸ்க்ரீன் ஷார்ட்டில் பார்த்தோம்னா அவர் அந்த லைட்டிங் சென்ஸு, கேமரா ஒர்க்கும் பக்காவாக பின்னி பெடல் எடுத்திருக்காரு. இந்த படத்துக்கு வந்து பெரிய பக்கத்தில் வந்து என்னுடைய கேமராமேன் வந்து ஒர்க்கு வந்து ரொம்ப சிறப்பாக பண்ணியிருக்காரு. அவருக்கு வந்து ஆடியோ லான்ச்சுக்கு வரல, அந்த டைட்டில் நாங்கள் நன்றியும் சொல்ல முடியல. இந்த தடவை வந்திருக்காரு. அவருக்கு பெரிய பெரிய நன்றியும் சொல்லிக்கிறேன், வணக்கத்தையும் சொல்லிக்கிறேன். அதே மாதிரி இந்த படத்துக்கு பெரிய பக்கபலமாக எடிட்ரு, அந்த அளவுக்கு ஒரு ட்ரெய்லர் எல்லாம் வந்து ஒரு மிரட்டலாக பண்ணியிருக்காரு. படத்துக்கு பெரிய பங்களிப்பு. டைரக்டரோடையும் எங்களோடையும் கோஆர்டினேட் பண்ணி ரொம்ப சூப்பராக இந்த படத்தை வந்து நல்லா எடிட் பண்ணியிருக்காரு. நல்லா அவர் வந்து வரலைனால அவருக்கு வந்து தேங்க்ஸ் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து ஆர்ட் டைரக்டர், என்கிட்ட என்ன பட்ஜெட் இருக்கோ அதை கொடுப்பேன். நைட்டில் காலையில் ஷூட்டிங்கன்னா நைட்டில் வந்து பணத்தையே கொடுப்பேன். ஆனால் அவர் டே நைட்டாக வந்து கரெக்டாக வந்து என் பட்ஜெட்டில் பக்காவாக பண்ணி இந்த படத்துக்கு வந்து பெரிய பங்களிப்பு அவருக்கும் உண்டு. அவருக்கும் என் வணக்கத்தையும் நன்றியும் தெரிவிச்சுக்கிறேன். அப்புறம் வந்து கிரிஜாரி, அவங்க வந்து இதில் வந்து ஒரு முக்கியமான ரோல் பண்ணியிருக்காங்க. அவங்களும் வந்து சொன்ன டயத்தில் வந்து கரெக்டாக பண்ணி டப்பிங்கெல்லாம் பண்ணி எல்லாருமே எல்லா ஆர்டிஸ்ட்டும் டெக்னீஷியனும் இந்த படத்துக்கு எந்த விதமான முகமும் சுழிக்காமல் நல்லபடியாக பண்ணி கொடுத்துருக்காங்க. அவங்களுக்கு மீண்டும் ஒரு முறை என்னுடைய வணக்கத்தையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன். சாரி, இந்த படத்தில் வந்து இந்த ஒத்துக்கிறியா சாங் வந்து டி இமான் சார் வந்து கம்போஸ் பண்ணியிருக்காரு. அவருக்கு வந்து என்னுடைய நன்றியும் வணக்கத்தையும் தெரிவிச்சுக்கிறேன். அப்புறம் இந்த படத்தோட மிச்சம் இருக்கிற 3 பாடலும் பேக்ரவுண்ட் மியூசிக்கும் வந்து சாம்சே சார் இந்த படத்துக்கு பேக்ரவுண்ட் வந்து பண்ணதுக்கு வந்து ரொம்ப நாங்கள் வந்து புண்ணியம் பண்ணியிருக்கேன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா அந்தளவுக்கு நாங்கள் எதிர்பார்த்த விட சூப்பராக பண்ணியிருக்காரு. அவர் இன்னைக்கு வர முடியாத சூழ்நிலை. ரொம்ப நல்லா சிறப்பாக பேக்ரவுண்ட் மியூசிக்கெல்லாம் ரொம்ப சிறப்பாக பண்ணியிருக்காரு. அவருக்கும் இந்த நேரத்தில் வந்து வணக்கத்தை நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அப்புறம் பிஆர்ஓ சார் சுரேஷ் சந்திரா சார் இந்த படத்துக்கு வந்து கதை கேட்டதுலேருந்து ஆரம்பத்துலேருந்து இப்போ கடைசி வரைக்கும் வந்து எங்களுக்கு உறுதுணையாக இருந்திருக்காரு. அவருடைய உதவியாளர் நாசர் சார் ரொம்ப பக்கபலமாக இருந்திருக்காரு. அதுக்கப்புறம் வந்து என்னுடைய எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசர் தயாளன் பழனி, அவர் வந்து இந்த படத்துக்கு கதை கேட்ட நாள்லேருந்து இன்னைக்கு வரைக்கும் இன்னும் ரிலீஸ் வரைக்கும் என் கூட ட்ராவல் பண்ணிட்டு இருக்காரு. அயராத உழைப்பு உழைச்சி நல்லபடியாக இந்த படத்துக்கு வந்து ஷூட்டிங்கில் இருந்து எல்லாமே வந்து எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாமல் கடைசி வரை கோஆர்டினேட் பண்ணிட்டு இருக்காரு. அவருக்கு வந்து நான் நன்றியும் வணக்கத்தையும் தெரிவிச்சுக்கிறேன். அவருடைய பிரதர் ராமச்சந்திரன், அவரு வந்து உறுதுணையாக இருந்து இந்த படத்துக்கு வந்து அறுபாடுபட்டிருக்காரு. அக்கௌண்ட்ஸ் எல்லாமே வந்து பேமெண்ட் ப்ராசஸ் எல்லாத்தையும் பார்த்து கரெக்டாக கோஆர்டினேட் பண்ணி உறுதுணையாக இருந்திருக்காரு. அவருக்கு இந்த நேரத்தில் வணக்கத்தை நன்றி சொல்லிக்கிறேன். மற்ற எல்லா படக்குழுவினருக்கும் என்னுடைய நன்றி. படத்தை வெளியிடவுள்ள டிஸ்ட்ரிபியூட்டர் சத்யபிரகாஷ் சினிமா மீடியா அவர்களை மேடைக்கு மிஸ் பண்ணிட்டோம். வாங்க சார். அடுத்து நான் பேச அழைக்கிறோம். இரவில் விழுந்து வெளிச்சத்தை அற்புதமான கேமராவின் பரபரப்பு கலைகளின் தன்னுடைய பங்கிற்கு ஒளிப்பதிவு செய்த ஒளிப்பதிவாளர் கோபி பினாய் அவர்களை பேச அழைக்கிறோம். ஏதோ அமல் ராஜு
எல்லாருக்கும் வணக்கம். இந்த ப்ராஜெக்ட் எனக்கு அமைஞ்சதுக்கு முக்கியமான காரணம் ஜிவி சார் தான். அவர் தான் அந்த ப்ராஜெக்ட்க்கு ரெஃபர் பண்ணியிருந்தாங்க. தேங்க்யூ ஸோ மச் ஜிவி சார், தேங்க்யூ. அண்ட் ப்ரொடியூசர் வந்து எப்படி அவர் எவ்வளோ வெள்ளந்தியாக இருக்காருன்னு ஒரு சும்மா ஒரு எக்ஸாம்பிள் சொல்லி இது மட்டும் நடந்தது மட்டும். அண்ணா நகரில் ஒரு ஸ்ட்ரீட்டில் ஷூட் பண்ணிட்டு இருக்கோம். ஷூட் பண்ணும்போது ஒரே ஒரு லைட் தான் இருந்துச்சு, ஒரு ஸ்கை பேனல் மட்டும் வச்சு ஷூட் பண்ணிட்டு இருந்தோம். அது நேராக வந்து இறங்கிட்டு அப்பா எவ்வளோ பிரமாண்டமாக ஷூட் பண்ணிட்டு இருக்கோம் இந்த சீனை, இன்னும் ஒரு லைட் மட்டும் வச்சு ஷூட் பண்ணிட்டு சீனை சொல்லிட்டு இருந்தார். ஸோ அப்படி தான் அவருக்கு சினிமா இனிஷியலாக. ஸோ அந்த மாதிரி எல்லந்தியான ப்ரொடியூசர் தான். அவருக்கு கண்டிப்பாக இது நல்லது நடக்கணும். லைக் அவர் இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட்லாம் திருப்பி வரணும். அதுக்கு முன் வந்த தனஞ்சயன் சார், அவருக்கும் ரொம்ப நன்றி. ஏன்னா இது ஏற்கனவே ஒரு டேட் போட்டு தள்ளி வந்து திருப்பி ரிலீஸ் ஆகுது. அண்ட் நீங்கள் தான் அதுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணிடுவீங்கன்னு தெரியும். ஸோ தேங்க்யூ ஃபார் தட். அண்ட் ஆர்டிஸ்டாக தேஜு ஃபர்ஸ்ட் டைம் ஒர்க் பண்ணுறோம். அண்ட் இட்ஸ் நைஸ் ஒர்க்கிங். அண்ட் ரமேஷ் திலக் அவர் ரெண்டு மாதிரி, ஏன்னா ஒரு நாளுக்கு வந்து தெரியும் பழக்கம் அந்த மாதிரி. அவர் கூடயும் ஒர்க் பண்ணுறது ரொம்ப நல்லா இருந்துச்சு, ஜாலியாக இருந்துச்சு ஷூட்டிங்ஸ் பார்த்தேன். ஏன்னா ஜி சாரும் அவங்களும் ஒரே ரகலாக பண்ணிட்டுருப்பாங்க. லிங்கா அவரும் அதே மாதிரி தான். அவரும் எனக்கு நேரில் மீட் பண்ணால் நான் ஃபஸ்ட் டைம் மீட் பண்ணும்போது ரொம்ப க்ளோஸாக ஃப்ரெண்டாக அந்த மாதிரி ஃபீல் ஆச்சு. ஸ்ரீகாந்த் சார் அண்ட் இந்த மாதிரி மேம் அவங்களும் வெரி நைஸ் டு ஒர்க் வித் தேம் ஆல்சோ. அண்ட் டைரக்டர் இது எங்களுக்கு ரெண்டு பேருக்குமே இதான் அவர் மூலமாக தான், ஜிவி சார் மூலமாக தான் ஃபஸ்ட் அறிமுகம். அண்ட் ரொம்ப நல்லா போச்சு ஷூட்டு, கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு. அண்ட் மை டீம், சினிமாட்டோகிராஃபி டீம் அண்ட் டைரக்ஷன் அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் டீம், இவங்களுக்கும் ரொம்ப நன்றி. அண்ட் லைட் டீம் அண்ட் யூனிட் அவங்க கிரெயின் டீம் அவங்களுக்கும் ரொம்ப நன்றி. மேடையில் இருக்க எல்லா பெரியவங்களுக்கும் ரொம்ப நன்றி வந்ததுக்கு. முத்துனாவும் இப்போ கூட கொஞ்ச நேரம் பேசிட்டு இருந்தோம். அது ரொம்ப அவருக்கு இப்போ தான் இன்ஃபர்மேஷன்ஸ் இருந்தது, அதனால் ரொம்ப ஜாலியாக பேசிகிட்டு இருந்தார். தேங்க்யூ ஸோ மச் எல்லாருக்கும், எடிட்டருக்கும் அண்ட் மியூசிக் டைரக்டர் சாம் சிஎஸ் அவருக்கும் ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். ப்ளீஸ் எப்பயாச்சும் கொஞ்சம் போய் ரீச் பண்ணி அவருக்கு இது முதல் படம், அதுக்கப்புறம் கண்டினியூஸாக படம் பண்ணணும், அதுக்கான இது கண்டிப்பாக கொடுக்கணும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். நன்றி, தேங்க்யூ கோகுல். அடுத்ததாக நான் பேச அழைக்கிறோம். ஒரு த்ரில்லர் படம் அதன் பார்வையாளர்களிடமிருந்து சஸ்பென்ஸ் பதட்டத்தை ஏற்படுத்தி திகிலுக்குள் தள்ளி வரும் அடிப்படையான ஒரு கதையை கொண்டு எல்லாரையும் பயமுறுத்தும் வகையில் அவருடைய எடிட்டிங்காக இருக்கட்டும், கலை இயக்கமாக இருக்கட்டும், நம்பகத்தன்மையோடு வழங்கிய கலை இயக்குனர் ராம் அவர்களை பேச அழைக்கிறோம். எல்லாருக்கும் வணக்கம். இங்கே வந்துருக்கிற ப்ரெஸ் மீடியா எல்லாருக்கும் வணக்கம். நான் வந்து ஒரு சின்ன படமாக ஆடியேட்டராக பண்ணிட்டு இருந்தேன். அப்புறம் மாமன் சாருடைய மீட்டிங் வாய்ப்பு கிடச்சிது. ஒரு படம் பண்ணோம் சொல்லிட்டு இருந்தார். அவரை பார்த்து பேசணும். அப்புறம் டைரக்டரோட அவருக்கு ஒரு மீட்டிங் கிடச்சிது. டைரக்டர் ஆல்ரெடி 2 படம் பண்ணியிருக்காரு. 26 கண்கள் கண்ணை நம்பாது. அந்த படத்தில் வந்து நம்ம புதுசாக போகிறோம், எப்படி நம்ம இது செட் ஆகுமா இல்லையான்னு தெரியல மாதிரி ஒரு பிளான் இருந்தது. அப்புறம் சாரை மீட் பண்ணும்போது கதை சொன்னார். கதை ரொம்ப லைவாக இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. அதனால் அந்த கதைக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து செட்டுக்கிட்டு ரொம்ப எதுவுமே இதுவாகாமல் ஒரு ஒத்து போன மாதிரி இருக்கணும் சார். எதார்த்தம் ரொம்ப நிறைய வேணும்னு எதிர்பார்ப்பாரு. அதனால் அதுக்கு ஏற்ற மாதிரி நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். இந்த வாய்ப்பு கொடுத்த ப்ரொடியூசர் ரமன்ராஜ் சாருக்கும், தயா சாருக்கும், டைரக்டர் மாறன் சாருக்கும் எல்லாருக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். படம் பாருங்கள், படமாக சப்போர்ட் பண்ணுங்கள். ப்ரொடியூசர் முதல் படம் பண்ணியிருக்காரு, சூப்பர் ப்ரொடியூசரு. கேட்ட காசு கரெக்டாக கொடுத்துட்டாரு. நைட்டு தான் காசு கொடுப்பாரு. ஆனால் அந்த இது பிடிச்சிப்பார், எல்லாரோட கஷ்டத்தையும் பிடிச்சிக்கிட்டு நீங்கள் பண்ணிகிட்டே இருங்க, நான் பின்னாடி படம் வந்துகிட்டே இருக்கும், நீங்கள் ஒர்க்கு ஸ்டார்ட் பண்ணிட்டே இருக்குன்னு. அதே மாதிரி கரெக்டாக கூப்பிட்டு காசு கொடுப்பாரு. அந்த மாதிரி நல்ல ப்ரொடியூசரு. அவருக்கு இந்த மாதிரி எதுவும் நம்ம எல்லாம் சப்போர்ட் பண்ணணும். இந்த மாதிரி ப்ரொடியூசருக்கு நான் நிறைய படம் பண்ணணும்னு நினைக்கிறேன். அதுக்கு நீங்கள் எல்லாம் சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய். என்ன சொல்ல போறீங்க? தேங்க்யூ. வந்திருக்கவங்க எல்லாருக்கும் என்னுடைய நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். மேடையில் இருக்க பெரியவங்க எல்லாருக்கும் மிகப்பெரிய நன்றி. இந்த படம் ஜெயிக்கிறதுக்கு எங்களுடைய ப்ரொடியூசருக்கு இது நல்ல ஒரு ப்ராஃபிட்டபிளான மூவியாக இருக்கணும். ஏன்னா நம்ம கோகுல் கணேஷ் சொன்ன மாதிரி ரொம்ப வெள்ளந்தியானவர். முதல் டைமில் ஒரு படம் ஒன்று பண்ணியிருக்காரு. ஏன்னா படம் ஒன்றும் பயந்து ஓடாமல் இது மூலமாக இன்னும் நிறைய படம் பண்ணணும், எங்களுக்கெல்லாம் வாய்ப்பு வரணும். அதுக்காகவே நீங்கள் நல்லா சம்பாதிக்கணும் சார். தென் என்னுடைய இயக்குனர் மாறன் சார்,
சில பேர் மட்டும்தான் சினிமாவில் இன்னும் ரொம்ப கிரவுண்டடாகவே இருப்பாங்க. அதில் மாறன் சார் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டானவர். என்றைக்குமே ஒரு இயக்குனருக்கான எந்த ஒரு ஃபெசிலிட்டியுமே அவர் வந்து கேட்டதே கிடையாது. ரொம்ப சர்வசாதாரணமாக தான் இருப்பார். நான் ஒரு டேரக்டர், எனக்கு இது வேணும் அது வேணும்னா இல்லை, எப்படியாவது படத்தை முடிச்சிருவோம் அப்படின்னு போராடி படத்தை முடிச்சாரு. உங்களுக்கும் இது ஒரு நல்ல வெற்றி படமாக இருக்கணும் சார். தேஜு, உங்கள் கூட ஒர்க் பண்ணது ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஃபர்ஸ்ட் டைம் ஒர்க் பண்ணேன், ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணியிருந்தேன். தேங்க்யூ முத்தண்ண. அது அகில உலக சூப்பர் ஸ்டார் பட்டம் போட்டு மிர்ச்சி சிவா கழிச்சு லிங்காக தான் கிடைக்க போகுது. ஸோ டிப்பிக்கல் வாழ்ந்து வரும் ஒரு நாயகன் கூட இந்த படத்தில் நான் ஸ்க்ரீன் ஷேர் பண்ணது ரொம்ப ரொம்ப பெருமை, நான் பாக்கியமாக நான் கருதுறேன். அதற்கு பிறகு என் கூட நடித்த கோகுல் பிராய் கூட இதனோட 3வது படம். ஸோ அவங்க கூட ஒர்க் பண்ணதுக்கும் ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இறுதியாக மியூசிக் டைரக்டர், ப்ரொடியூசர், ஷேர் மார்க்கெட் புலி, இப்படி நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம். ஜிவி சார் அவர்களுக்கு ஆமாம் நிறைய இருக்காரு. ஆமாம். ஸோ இது எல்லாத்துலேயும் இருக்கிற ஜிவி அவர் கூட இந்த படத்தில் ஃபர்ஸ்ட் டைம் ஒர்க் பண்ண ரொம்ப க்ளோஸான ஒரு ஃப்ரெண்டு தான் எனக்கு அவர். இந்த படம் மூலமாக எனக்கு ஒரு நல்ல நண்பர் வந்து கிடைச்சாருன்னு நான் சொல்ல முடியும். ஸோ தேங்க்யூ ஸோ மச். என்னன்னா இவர்கிட்ட நான் பார்த்த ஒரு பெரிய குவாலிட்டி, எனக்கு நிறைய ஸ்பேஸ் கொடுத்துருந்தாங்க படத்தில். அதை ஒரு ஹீரோ நினச்சிருந்தாங்கன்னா ரமேஷ்க்கு கொஞ்சம் அதிகமாக இருக்கே, கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம் கூட அவர் சொல்லியிருக்கலாம். பட் அதை பார்த்து அவர் என்னைக்குமே சொல்லாமல் எனக்கு ஒரு நல்ல ஸ்பேஸ் கொடுத்தீங்க. தேங்க்யூ ஸோ மச் பிரதர். தேங்க்ஸ் லாட். இந்த படம் மிகப்பெரிய போராட்டத்துக்கு பிறகு வெளியே வருது. உங்களுடைய சப்போர்ட் ரொம்ப தேவை. தேங்க்யூ. நீங்கள் கொடுத்தீங்கன்னு நம்புறேன். தேங்க்யூ ஸோ மச். தனஞ்சய் சார், உங்களுக்கும் மிகப்பெரிய நன்றி சார். தேங்க்ஸ். எல்லாருக்கும் வணக்கம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நிறைய சோதனைகள் கடந்து தயாரிப்பாளர் அவர்களுக்கு தான் நான் பெரிய நன்றி சொல்லணும். இந்த படம் மிகப்பெரிய ஒரு வெற்றி அடைஞ்சி அவர் மிகப்பெரிய ஒரு லாபத்தை மனசு அங்கே கஷ்டப்பட்டாப்புல. ஸோ தேங்க்யூ சார் உங்களுக்கு. அப்புறம் மாறன் சார், எனக்கு இந்த முறை ஒரு கதாபாத்திரம் கொடுத்தது ரொம்ப நன்றி. இது வரைக்கும் நான் பண்ணாத ஒரு டிஃப்ரெண்டான ஒரு ஸ்பேஸில் பண்ணியிருக்கேன். ஸோ அது உங்களுக்கு பிடிக்கணும்னு நான் நம்புகிறேன். 2வது அடுத்து ரமேஷ், அவங்களோட 2 பேருக்கும் காட்சி எதுவுமே பெருசாக இல்லை. பட் இருந்தாலும் அந்த நட்பு வந்து எப்பவுமே இருக்குது. நம்பி தான் ரமேஷ் எப்பவுமே. தேஜு, உங்களுக்கும் வாழ்த்துக்கள். ஹீரோயினா நீங்கள் வரீங்க, பெரிய கருத்துக்கள் நிறைய படங்கள் போடணும். உங்களுக்கு வாழ்த்துக்கள். தம்பி லிங்காவுக்கும் வாழ்த்துக்கள். சினிமோட்டோகிராஃபர் தம்பி, அவருக்கும் வாழ்த்துக்கள். கோவிலுக்கு மற்றபடி இங்கே வந்துருங்க பெரியவங்க எல்லாருக்கும் நன்றி. ப்ளஸ் உங்கள் எல்லாருக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். தனஞ்சய் சார், நீங்கள் இந்த படத்தை வந்து நீங்கள் கொண்டு போகிறது வந்து ரொம்ப சந்தோஷம் சார். ரொம்ப நன்றி. அந்த டீம் சார்பாக வந்து பெரிய நன்றி சொல்லணும் சார் உங்களுக்கு. ஜிவி சார், உங்களோட அந்த ஒப்பான அனுபவங்கள் நிறைய இருக்குது. ரொம்ப ஆர்டிஸ்ட்டை கம்ஃபர்ட்டாக வச்சுக்கிறோம். மீண்டும் நிறைய இடங்கள் நான் சொல்லுவேன். ரொம்ப ஈஸியாக அவர்கிட்ட வேலை செய்யும்போது எனக்கெல்லாம் என்னெல்லாம் தோணுது பர்ஃபார்மன்ஸாக அவர்கிட்ட டிஸ்கஸ் பண்ணிவிட்டு அதையும் ஈஸியாக கம்ஃபர்ட்டாக அதை அக்செப்ட் பண்ணிக்கிறது ஒரு ஹீரோ வேணும். அது வந்து ஜிவி சார் வந்து சூப்பராக கோஆப்ரேட் பண்ணது எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ இங்கே எல்லாம் அந்த படம் மிகப்பெரிய ஒரு வெற்றி அடையணும், பெரிய லாபத்தை வந்து சொல்லி கொடுக்கணும் தயாரிப்போட இருக்கு. நன்றி, அனைவருக்கும் நன்றி சார். அடுத்ததாக நான் பேச அழைக்கிறோம். குணச்சித்திர நடிகராக, கதையின் நாயகனாக, படத்துக்கு படம் பெரும் நம்பிக்கையுடன் அந்தந்த கதாபாத்திரத்தை உயிர்ப்பிக்கும் நடிகர் லிங்கா அவர்களை பேச அழைக்கிறார். அனைவருக்கும் வணக்கம். மேடையில் இருக்க எல்லா பெரியவர்களுக்கும் வணக்கம். எனக்கு ஆல்ரெடி கொஞ்சம் இலவசம் இருக்குது. இந்த மேடையில் அவ்வளோ பெரிய பெரிய ஜாமான்கள்லாம் இருக்காங்க. பிளாக்மெயில் இந்த படம் ஆல்மோஸ்ட் ப்ரொடியூசர் ஆரம்பித்து எல்லாருமே நிறைய விஷயங்கள் சொல்லிட்டாங்க. பட் இந்த படத்தில் வேலை செஞ்ச இந்த மக்களுக்காகவே இந்த படம் ஜெயிக்கணும்னு நான் உண்மையிலே இயற்கையை வேண்டிக்கிறேன். ஏன்னா ப்ரொடியூசர் உண்மையிலே அது ஒரு சின்ன இன்சிடென்ட் தான். எல்லாருக்கும் ஒரு இன்சிடென்ட் இருக்கப்போ எனக்கு ஒரு இன்சிடென்ட் தான். பேட்ச் ஒர்க் ஷூட் பண்ணிட்டு இருக்கோம். ஆல்ரெடி நிறைய ஃபினான்ஷியல் பேர்டன் இருக்க தான் செய்யும். ஆஸ் அ ப்ரொடியூசராக பேட்ச் ஒர்க் ஷூட் பண்ணுறோம். அப்படியும் உண்மையிலே நான் பேமெண்ட் கேட்க கூட இல்லை, அவரே பேமெண்ட் கிரெடிட் பண்ணிட்டாரு. எனக்கு ரொம்ப ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. ஏன்னா அவர் வந்து அதுக்கப்புறம் கேட்டார், சார் எல்லாமே வந்துருச்சு சார் அப்படின்னு. இவ்வளோ பிரச்சனைக்கு நடுவிலையும் அவர் அதை கன்சிடர் பண்ணது இல்லை, ஒரு நெகோஷியேட் பண்ணிக்கலாம், என்ன ஒன்று பண்ணிக்கலாம். பட் எதுவுமே பண்ணாமல் எனக்கு உண்மையிலே அது பெரிய ஜெஸ்டராக இருந்துச்சு. சார் தேங்க்யூ ஸோ மச் சார். ஸோ அதை தொட்டு ரமேஷை பற்றி எனக்கு வார்த்தைகள் சொல்கிறதுக்கான தமிழ் அகராதியிலே வார்த்தைகள் இல்லை. அப்படிப்பட்ட ஒரு நண்பர் எனக்கு.
பாதி இடத்துல சரி வேண்டாம் இதுக்கு மேலே. ஓகே, ஸோ தேஜு அவங்களோட எனக்கு காம்பினேஷன் பெருசாக இல்லை, பட் ஐம் வெரி ஹாப்பி அண்ட் டு சி யூ. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம இந்த இன்டர்வியூஸ் பண்ணவங்க தான் ரொம்ப நல்ல பப்ளியாக ரொம்ப எனர்ஜெட்டிக்காக இருந்தீங்க. ஸோ ஆல் தி பெஸ்ட். முத்தனை ஆப்வியஸ்லி நம்ம மத்தியில் உணவாகிட்டு இருக்க ஒரு குட்டி சிவாஜி அவர். நான் என்ன பண்ணேன் அதான் அது மட்டும் போய் சரி பார்த்தேன். மாரணையா தேங்க்ஸ்ண்ணா. மாரணையா நம்ம ஸ்பாட்ல இருக்கும்போது சும்மா அரட்டை அடிச்சுட்டு இருப்போம், ஜோக் அடிப்போம். அப்போ வந்து ஏதாவது கவுண்டர் ஏதாவது மாட்டிச்சுனா போட்டு பார்ப்போம். 4 பேர் சிரிக்கிறாங்கன்னு பார்த்துட்டு இருப்பாங்க. இப்போ எல்லாருமே சிரிக்கும் போது ஓகே ஒர்க் ஆகுதுன்னு போய் மாரணையா கிட்ட போட்டிங்கன்னா எல்லாத்தையும் கேட்டு இந்த அடுத்த சீன்ல அப்படின்னு அவ்வளோ ஃபோக்கஸ்டாக எதை பற்றியுமே சிரிக்காம ஒரு மனுஷன் எப்படி இந்த மாதிரி வேலை செய்ய முடியும். ஆனால் அதுக்கப்புறம் நல்லா ஜாலியாக சிரிச்சுலாம் பேசுவார், பட் அவ்வளோ ஃபோக்கஸ்டாக இருப்பார். ஐயா அதுக்காகவே நீங்கள் ஜிவி டார்லிங் வந்துட்டு ஆக்சுவலி நான் 12th வந்து இன்னொரு படமும் ரிலீஸ் ஆகுது. அந்த படத்தில் வீடாக பண்ணியிருக்கேன். அதில் ஜிவி டார்லிங் தான் வந்து ஃபர்ஸ்ட் ஒரு ஓப்பனிங் சாங் பாடி கொடுத்துருக்காரு. அதாவது அவருடைய ஸ்டேஜில் இருக்கும் போது அதை பண்ணணுன்ற அவசியமே அவருக்கு இல்லை. ஏன்னா அது ஒரு பெரிய பணமோ இருக்க போதில்லை, எதுவுமே இல்லை. பட் ஒரு டேலண்ட், ஒரு புது டேலண்ட்டை அவங்க வரத்துக்கு முயற்சி பண்ணுறாங்க. அதில் ஆல்மோஸ்ட் ஒர்க் பண்ண எல்லாருமே புது டேலண்ட், மியூசிக் டைரக்டர் உட்பட. ஸோ அவங்க எல்லாருக்கும் ஒரு இப்போ அவர் தான் அடையாளமே, அந்த பாட்டுக்கு அவர் தான் அடையாளமே. அந்த படத்தில் அவர் ஒரே ஒரு பாட்டு தான் பண்ணாரு, கிட்டத்தட்ட அந்த படத்தில் 5 விமர்சனம் அவர் தான் இருக்காரு. ஸோ அந்த அளவுக்கு அவர் வந்து டேலண்ட்ஸை என்கரேஜ் பண்ணுற ஒரு டேலண்ட். ஸோ இந்த மாதிரி இதில் வேலை பார்த்த எல்லாருக்குமே ரொம்ப நல்ல மனசு படைச்சாங்க. யாரையாவது மிஸ் பண்ணி தராங்க சார். கோகுல் ஐயா ப்ரொடியூசர், கிட்டத்தட்ட ப்ரொடியூசர் எல்லாருமே சொல்லிட்டாருங்க. கோகுல் வந்து அவ்வளோ சாஃப்ட் ஸ்போக்கன், பட் அவரோட ஃப்ரேம்ஸ் அவ்வளோ பேசும். ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். பதட்டமே படாமல் வேலை செய்வார். ரொம்ப ரேர் அந்த மாதிரி சினிமாட்டோகிராஃபர் பார்க்க. ஜென்ரலாக அவங்க ரொம்ப பயங்கரம், கிட்ட போகிறதுக்கே பயப்படும் அந்த மாதிரி இருப்பாங்க. பட் இஸ் ஸோ அப்ரோச்சபிள் அண்ட் நம்ம கம்ஃபர்ட் பயங்கரமாக பார்ப்பாரு. அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஐயா. ஸோ அந்த மாதிரி இந்த படத்தில் வேலை பார்த்த எல்லாருமே ரொம்ப ரொம்ப நல்ல எண்ணம் உண்டவர்கள். ஸோ சார் தனஞ்சயன் சார் தேங்க்யூ சார். ஒரு சின்ன தடுமாற்றத்தில் என்ன பண்ணுறதுன்னு தெரியாத அந்த ஒரு சிக்கலான ஒரு இடத்துல நீங்கள் வந்து இது நீங்கள் கொண்டு வந்திருக்கீங்க. இட் ரியலி மீன்ஸ் a lot சார். ஸோ தேங்க்யூ ஆல் ஃபார் கமிங். அண்ட் எல்லாருமே ஆஸ் யூஷுவல் எப்பவுமே சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க. ஸோ இந்த வாட்டி சப்போர்ட் பண்ணிக்க எதிர்பார்க்குறேன். தேங்க்யூ ஸோ மச். நன்றி. அடுத்ததாக நான் பேச அழைக்கிறோம். கோடம்பாக்க புது வரவுகளில் வெள்ளிக்கிழமை வெளிச்சம் இவர் மீது பட வேண்டும். வாழ்த்துக்களோடு அழைக்கிறோம் கிரிஜா ஹரி அவர்கள். புதுசா சொல்றதுக்கு எதுவுமே இல்லை, எல்லாமே சொல்லிட்டாங்க. டீமை பத்தி, ஒர்க் பண்ண எல்லாரும் பத்தியுமே. நல்ல டீம்ல ஒர்க் பண்ணதோட சந்தோஷமும், நல்ல ரோல்ல பிளே பண்ணதோட சந்தோஷமும் எனக்கு ரொம்பவே இருக்கு. கண்டிப்பா எல்லாரும் படம் பாருங்க, சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ. வந்திருக்கிற மீடியா ப்ரெஸ் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. ஆடியோ லான்ச்லேயே நிறைய பேசிட்டோம். ஸோ டேட் தள்ளி போச்சு. அண்ட் சார் தேங்க்யூ ஸோ மச். இது எனக்கு ஒரு பெரிய விஷயம். இது இட்ஸ் அ பிக் ஓப்பனிங். அண்ட் அது திருப்பி ரிலீஸ் டேட்டுக்கு எங்களுக்கு வந்திருக்கு. அண்ட் இந்த ஸ்டேஜில் இருக்கிற ப்ரொடியூசர்ஸ், டைரக்டர்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. ஐ கெஸ் நான் ஆடியோ லான்ச்சில் மென்ஷன் பண்ணாதவங்க எங்கள் கோகுல், ரமேஷ் திலக், முத்து சார் எல்லாம் இருக்காங்க. கோகுல் நான் இவ்வளோ பேசி இங்கே தான் பார்க்குறேன். நான் சார்கிட்ட பேசி கேட்டுட்டு இருந்தேன் இவ்வளோ பேசுவாரா அப்படின்னு. ஸோ ரொம்ப காமான ஒரு டீம் இது. மாறன் சார்லேருந்து அமல்ராஜ் சார், கோகுல் எல்லாருமே ரொம்ப காமாக இந்த படத்தை பண்ணி முடிச்சிருக்கோம். அண்ட் நீங்கள் பார்த்த வரைக்கும் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். ப்ளீஸ் பாருங்கள், 12th அன்னைக்கு வருது. அண்ட் உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும் நம்புறேன். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. அடுத்ததாக நான் பேச அழைக்கிறோம். இவரும் மென்மையானவர், இவர் படைப்புகளும் மென்மையானவை. இதய துடிப்பின் இன்னொரு பரிமாணம் சொல்லாமலே வந்து நம்மை சொல்ல வைத்த இயக்குனர் சசி அவர்களை பேச அழைக்கிறோம். ஒரு மாதத்துக்கு முன்னாடி தன்யன் சார் திடீர்னு நைட் ஃபோன் பண்ணார். சார் இது மாதிரி பிளாக்மெயில்னு ஒரு படம் பார்த்தேன், ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு சார், எனக்கு நல்லா இருக்கு சார் அப்படின்னு ஒரு ஆச்சரியத்தோட பேசினார். அதுக்கப்புறம் இன்னைக்கு இங்கே வந்துட்டு ஜிவி கூட பேசிகிட்டு இருந்தப்போ படம் ஸ்க்ரீன் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த படத்தினுடைய கதையை வந்து எலாபரேட் பண்ணார். அந்த கதை ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. அதுக்கப்புறம் நான் ட்ரெய்லர் பார்க்குறப்ப அதனுடைய மியூசிக், சினிமாட்டோகிராஃபி, எடிட் எல்லாமே ஜிவி சொன்ன அந்த கதைக்கு ரொம்ப பொருத்தமாக இருந்துச்சு. ஸோ எல்லாமே கரெக்டாக அமைஞ்சிருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது எனக்கு.
ஒரு நம்பிக்கை இருக்குது. இந்த படம் மாறனுக்கு மட்டும் இல்லை, ஜிவிக்கு மட்டும் இல்லை, ப்ரொடியூசர் எல்லாரும், இந்த டீம் எல்லாருக்கும் இந்த படம் ஒரு பெரிய சக்ஸஸ் கொடுக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு கொடுத்துருக்கு. வாழ்த்துக்கள். எஸ்பெஷலி எனக்கு ஜிவி பற்றி என்ன சொல்லணும்னா, அவர் டைரக்டர்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப கரெக்டாக ஒரு டார்லிங் ஒரு வேர்ட் சொன்னார் இவர். நிஜமாக டார்லிங் தான் உண்மையாலுமே. ஏன்னா எனக்கு நான் சிறப்பு மருத்துவ பற்றி ஒர்க் பண்ண வரைக்கும் ஏன்னா ஹோம்ஒர்க் பண்ண மாட்டேங்கிறாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். ஆனால் வந்து நின்ன உடனே எஃபர்ட்லெஸ்ஸாக வரும். அது எப்படி நம்ம பயப்பட வேண்டியதில்லை ஜிவி இனிமேல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2-3 நாளைக்கு அப்புறம் நான் கூல் ஆகிட்டேன். அப்படிப்பட்ட ரொம்ப என்ன சொல்கிறது என்ன சொல்கிறது ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ்டு ஒரு இது மாதிரி ஒரு ஆக்டர் மாதிரி பிஹேவ் பண்ணுவார். ஆனால் அந்த அவ்வளோ கரெக்டாக இருக்கும் அவருடைய பர்ஃபார்மன்ஸ். நான் இந்த ட்ரெயிலர் பார்த்துட்டே இருக்கிறப்ப எங்கேயாவது மிஸ் பண்ணுறான்னு பார்த்து எந்த அளவுக்கு கரெக்டாக இருக்கு. அந்த இடத்துக்கு என்ன வேணுமோ அப்படியே இருக்குது. நம்ம மறுபடியும் ஒர்க் பண்ண முடியும். வாழ்த்துக்கள் டீம் எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். தன்யா சார், உங்களுடைய இந்த முயற்சி வந்து கண்டிப்பாக ஒரு பெரிய சக்ஸஸை கொடுக்கும் அப்படிங்கிற நம்புறேன் சார். வாழ்த்துக்கள் சார். உங்களுடைய வாழ்த்துக்கு நன்றி சார். அடுத்ததாக நாம் பேச வைக்கிறோம் ஐடி பசங்களின் இதய சுவாசத்தை இடம்பெயர்த்து வைத்த இயக்குனர். அசைந்தாடும் பூவுக்கும் அழகான காற்றுக்கும் இருட்டை உரசி நட்பு, காதல், காமம் என்று சொன்ன பேச்சுலர்ஸ். அது மட்டுமல்ல, ஈழம் சொல்லும் ஒரு ஆழக்கதை தந்த 18 மில்ஸ் அந்த இயக்குனர் சதீஷ் செல்வகுமார் அவர்களை பேச வைக்கிறோம். எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. இங்கே வந்திருக்கு தமிழ் கூப்பிட்டேன் சார். ப்ரொடக்ஷன் பண்ணிட்டு திரும்ப ப்ரெசென்ட் பண்ணுறீங்கிறது ரொம்ப இதாக இருக்குது சார். அதாவது இந்த இனிஷியேட் பண்ணுறது இருக்குல்ல, ஒரு ஃபிலிம் வந்து அதோட டேட் தள்ளி போகுதுன்னு எல்லாரும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் போயிடுவாங்கன்னு நினைக்கிறேன். நீங்கள் இனிஷியேட் பண்ணி அதை திரும்ப அதை கொண்டு வந்து தியேட்டருக்கு கொண்டு வரங்கிறது அது அவ்வளோ ஜோக் இல்லை. சூப்பர் சார், தேங்க்யூ. என்னை கூப்பிட்டதுக்கும் நானும் ஜிவி சார், தேஜு, நீலேஷ் எல்லாம் ஒரு 3 நாளாக ஃபங்க்ஷன்லேயே வெயிட் பண்ணிருக்கோம். இதில் வேற ஜிவி சார் வந்து மதுரை வேற போயிட்டு வந்திருக்காரு. மாறன் அவர்கள் பற்றி முன்னாடி இருந்து தெரியும். ஆக்சிஸ் ஃபிலிம் ஃபேக்ட்ரியில் நான் கதை சொல்ல போகையில் அவர் டைரக்ஷன் பண்ணிட்டு இருந்தார். அவர் வந்து என்ன, நான் வந்து ஒரு படம் எடுத்துட்டா அதுக்கப்புறம் அந்த படத்தோட சாயலே இல்லாமல் வேற ஒரு படம் பண்ணணும்னு நினைப்போம்ல. மாறன் அவர்கள் வந்து 3 படம் ஒரே ஜானர் த்ரில்லர் அப்படியே மொத்தமாக தமிழ் ஆடியன்ஸுக்கு வந்து அந்த த்ரில்லை வந்து கொடுக்குறதுங்கிறது வந்து சூப்பர் சார். அப்புறம் குயிக்காக அந்த எடிட்டர் லோகேஷ், என் ஃப்ரெண்டு பேக்ஸ்டர், அவன் தான் பண்ணான். ட்ரெய்லர் பார்த்தோன்னே தெரிஞ்சிடும் இவன் தான் பண்ணியிருப்பான் போல அப்படின்னு சொல்லி தோணும். அந்தளவுக்கு அந்த எஃபிஷியன்சி வந்து பயங்கரமாக இருக்குது. அண்ட் கூகுள் சூப்பர் ஒர்க், கூகுள் நைஸ். அண்ட் தேஜு பியூட்டிஃபுல், நல்லா இருக்கீங்க. அண்டு எங்கள் சார் வந்து சொன்னாங்க கொஞ்சம் ஹோம்ஒர்க் பண்ணாத மாதிரி இருக்கும். எங்கள் சாருக்கு வந்து செட்டில் டீ கொடுக்குறவங்க கூட ஹோம்ஒர்க் பண்ணிட்டு வரணும். அந்த என்ன அவன் வேலை போயிடு என்னப்பா பிறக்க போகிறான் அப்படின்னு சார். ஜிவி சார் எப்படின்னா, காலையில் 7 மணிக்கு ஃபோன் பண்ணி, சார் என்னை குளிக்காமல் வந்துடுங்க அப்படின்னு சொன்னேன். ஓகே சார் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே வந்து சார் இப்படிதான் சார் வேணும் அப்படிங்கிற மாதிரி அந்த மாதிரியான ஒரு டைரக்டர் ஆக்டர் அவர். நல்லா ப்ரெசென்ட் பண்ணியிருக்கீங்க மாறன் சார். வந்து ஜிவி சார் பியூட்டிஃபுல் சார், செம்மையாக இருக்குது லுக்கே. அப்புறம் ஆக்ஷன் வந்து அவருக்கு ரொம்ப பிடிக்கும். நீலேஷ் வந்து கொஞ்சம் ட்ரை பண்ணாருன்னு நினைக்கிறேன். அண்ட் இப்போ வந்து இதில் வந்து இருக்கிற அந்த ட்ரெய்லரில் வர ஒரு சின்ன போர்ஷன் வந்து பியூட்டிஃபுல்லாக இருக்கு. ஆக்ஷன் வந்து அண்ட் எவ்ரிதிங் நல்லா இருக்கு. ப்ராமிஸாக இருக்கு ட்ரெய்லர். டெக்னிக்காலிட்டியாக ரொம்ப டெக்னிக்கலாக ரொம்ப நல்லா இருக்கு. தேங்க்யூ, வாழ்த்துக்கள் அவங்களுக்கெல்லாம். வந்து படம் பார்த்து அது பெரிய சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கணும். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ சதீஷ். அடுத்ததாக நாம் பேச அழைக்கிறோம் சாதிய ஒடுக்குமுறை சம்பவங்களை வைத்து ஜிவியை வேறு ஒரு தளத்தில் இயக்கி மாணவ அரசியலை கொடி பிடித்து கோடம்பாக்கத்தில் காட்டிய ரிபேல் இயக்குனர் நிகேஷ் அவர்களை பேச அழைக்கிறோம். பிளாக்மெயில் ட்ரெய்லர் அண்ட் சாங்ஸ் எல்லாமே ரொம்ப ப்ராமிசிங்காக இருக்குது. ஒரு கிரியேட்டராக
படத்தோட ரிலீஸ் தேதி வந்து தள்ளி போகுதுன்னும் போது அது எவ்வளோ ஃபீலாக இருக்குன்னு எனக்கு தெரியும். ஒரு நல்ல படம் அதுக்கான டேட்டை அதை ஃபிக்ஸ் பண்ணிக்கணும்னு நான் நினைக்கிறேன். அப்படிப்பட்ட இந்த நல்ல படம் கரெக்டான டேட்டை ஃபிக்ஸ் பண்ணிட்டு இது வெற்றி படமாக அமையும். ஜிவி சார் படத்துக்கு படம் அழகாயிட்டே போகிறாரு. சசி சார் சொன்ன மாதிரி நம்மளும் அடுத்து ஒரு படம் பண்ணு சார், வாய்ப்பு கொடுப்பீங்கன்னு நம்புகிறேன். அப்புறம் சினிமாட்டோகிராஃபி ரொம்ப நல்லா இருக்குது. தனஞ்சயன் சார் தான் என்னை இங்கே கூப்பிட்டுருந்தாரு. முதல் படத்துலேருந்தே ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கார். சினிமாவில் இருக்கிற கொஞ்சம் நஞ்சம் வெல் விஷயத்தில் எனக்கு முதல் ஆள் தனஞ்சயன் சார் தான். அப்படி இந்த நல்ல படம் வந்து மக்கள்கிட்ட கண்டிப்பாக போய் சேரணும்னு நினச்சி அதை இவ்வளோ தூரம் கொண்டு வந்திருக்க அவருக்கு எனக்கு வாழ்த்துக்கள். தயாரிப்பாளருக்கு எனக்கு வாழ்த்துக்கள். இந்த படம் மிகப்பெரிய வெற்றி படமாக அமையும் நான் நம்புகிறேன். தேங்க்யூ. நன்றி சார். அநேகமா இந்த பிரஸ் மீட் முடிச்சுன்னா வந்திருக்க எல்லா இயக்குனரும் ஜிவிக்கு என்ன கதை வச்சிருக்கீங்கன்னு சொல்லியிருந்தோம் வாட்ஸ்அப்பில். அதுக்கு எனக்கு மாறன் நல்ல பழக்கம் ஆக்சஸில் இருக்குது. ஸோ மாறனோட எல்லா படமே ரொம்ப கிரிப்பிங்காக ரொம்ப த்ரில்லிங்காக இருக்கும். ஸோ இந்த ட்ரைலர் பார்க்கல ஆக்சுவலி அது 100% மற்ற படங்களோட இது ரொம்ப சூப்பராக இருக்கும் நான் நம்புறேன். விஷுவல்ஸ் ரொம்ப நல்லது. கூகுள் விஷுவல்ஸ், சாண்ட் லொகேஷன் எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸ் தீம் தான். அண்ட் ஜிவி சார் ஐ ஹோப் இந்த படம் உங்களுக்கு ஒரு பெரிய வெற்றி அமைய நான் நம்புகிறேன். தனஞ்சய் சார் தேங்க்யூ. ஸோ தேங்க்யூ ஃபார் டூயிங் திஸ். நிச்சயமாக இந்த படம் ட்ரேடிங் எல்லோரும் சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. அடுத்ததாக நாம் பேச அழைக்கிறோம். பனி தூங்கும் மலரின் தன்மை போல இதன் படைப்புகள் சின்ன சிரிப்பும் சிறந்த ரசிப்பும் உள்ள படங்களை தரும் மக்கள் ரசனையாளர் இயக்குனர் AL விஜய் அவர்களை பேச அழைக்கிறோம். எல்லாருக்கும் வணக்கம். படம் முடிஞ்சப்பறம் எல்லாரும் ப்ரொடியூசர்ஸை பாராட்டுறாங்க. அதனால் இது ரொம்ப ரேராக நடக்கிற விஷயம். ஸோ அதனால் ப்ரொடியூசருக்கு வாழ்த்துக்கள். ஏன்னா அது படம் முடிய ஸ்டேஜில் அது நடக்காது சார். அது ஒன்று சொல்லணும். டெஃபினட்டாக வந்து உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு சக்தி வந்துருக்கு சார் தனஞ்சயன் சார் ஜாயின் பண்ணது. ஏன்னா ஒரு படம் அவருக்கு எடுத்து அவர் கையில் வந்தப்புறம் ரொம்ப பேஷனேட்டாக அதை எடுத்து அவர் படமாக அதை எடுத்து ரொம்ப ரொம்ப சிறத்து எடுத்து பண்ணக்கூடிய ஒரு நான் ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன். ஏன்னா தெய்வ திருமகள் இப்போ யூடியூப்பில் தெய்வ திருமகள் அந்த படத்தை எடுத்தப்புறம் அவர் ப்ரமோஷன் பண்ண விதம், அவர் அந்த மக்கள்கிட்ட கொண்டு போய் அதுக்கு சிறத்து ரொம்ப ரொம்ப அவர் சொந்தமாக அவரை ஓன் பண்ண ஆரம்பிச்சிருவார். அது மிகப்பெரிய சக்தி தான் தனஞ்சயன் சார். தனஞ்சயன் சார் ஆல் தி பெஸ்ட் உங்களுக்கு அந்த என்டையர் டீமுக்கு. அண்ட் எல்லாரும் நடிகர்கள் அனைவருக்கும் வந்து என்னோட வாழ்த்துக்கள். டெஃபினட்டாக வந்து லிங்கா இப்போ ரீசெண்டாக இந்த ப்ரொடக்ஷன் ஒன்று பண்ணார் தேஜஸ்வினி. அண்ட் ஆல் தி பெஸ்ட். அண்ட் எல்லா ரமேஷில் அவங்களுக்கும் ஆல் தி பெஸ்ட். அண்ட் எல்லாருக்கும் ஆல் தி பெஸ்ட். சாம்சிஎஸ் மியூசிக் சூப்பராக பண்ணியிருப்பாரு, டவுட்டே கிடையாது எனக்கு. நல்லா பண்ணியிருப்பார். கம்மிங் பேக் டு ஜிவி. ஜிவி வந்து இட் இஸ் பியாண்ட் ஃபேமிலின்னு சொல்லணும். எனக்கு அப்படி தான் ஜிவி. ஒரு சின்ன ஒரு ஹின்ஸ் மட்டும் சொல்லிட்டு போயிடுறேன். என்னென்னா ஒரு ரீசெண்டாக ஒரு கிளிப்பிங் பார்த்தேன் நினைக்கிறேன். ஒரு அம்சம் எனக்கு வாட்ஸ்அப்பில். அதில் வந்து என்ன போட்டிருந்தாங்கன்னா, ஜிவி நானும் படம் பண்ணல, ஒரு கான்ஸ்பிரசி நானும் படம் பண்ணல, அதுக்கு வந்து ஏதோ ஒரு சின்ன ஏதோ டிரான்சாக்ஷன் பண்ணி பிரச்சனை போட்டு ஒரு ரிலீஸ் பண்ணிருந்தாங்க. அப்போது எனக்கு வந்து ஒரு சிரிப்பு தான் வந்தது. ஜிவி கூட நான் ஷேர் பண்ணல. போய் எனக்கு அந்த லிங்க் அனுப்பிச்சிருந்தாங்க. அது என்னென்னு சொல்லணும்னா, சைவம்னு ஒரு படம் நான் பண்ணும்போது அந்த படத்துக்கு வந்து நான் ஃப்ரீயாக மியூசிக் பண்ணி தரேன்னு வந்து மியூசிக் பண்ணி கொடுத்த ஜிவி 2006 ஆரம்பித்த நட்பு, 7 வருஷம் நட்பு. இன்னொரு சின்ன மணின்ற ஒரு ஆர்டிஃபிஷியல் திங்களால் நடக்குமான்னு அது ஜிவின்னு பேசினா இங்கே தான் இப்போ நான் வந்து ஸோ வந்து அது எனக்கு தெரியும், ஜிவின்னு தெரியும். நான் வந்து படம் பண்ணிருக்கும் போது சம்டைம் வந்து ஜிவி விஜய் ஒர்க்கில் அப்போது ஜிவி தான் சொல்லுவாப்பில், நீ அவர்கிட்ட ஒர்க் பண்ணு, நீ இவர்கிட்ட ஒர்க் பண்ணு. இப்போது அவர் தான் கான்ஃபிடன்ஸ் க்ரியேட் பண்ணியிருக்கேன். நான் பண்ணலை. ஏன்னா நான் எங்கே போனாலுமே எப்பவுமே கேட்பாங்க, அடுத்து ஜிவி நீங்கள் அப்போ பண்ணுறீங்க. நான் என்னோடய கரியரில் ஒரு முக்கியமான ஒரு மிகப்பெரிய பில்லர் ஜிவி. என்றைக்குமே நான் விட்டு கொடுக்க மாட்டேன். ஜிவி இஸ் பியாண்ட் ஃபேமிலி அப்படின்னு சொல்ல வந்தேன். அண்ட் தனஞ்சயன் சார், நீங்கள் நேரில் ஃபாலோ பண்ணுறீங்க. கண்டிப்பாக நீங்கள் ஜிவி இருக்கான்னு சொல்லி நான் முடிவு பண்ணிட்டு தான் வரணும்னு. அதுக்கப்புறம் அது மேலே ஒன்றும் இல்லை. பட் நீங்களும் இருக்கீங்க. உங்கள் என்டையர் டீம் என்னோட வாழ்த்துக்கள் சார். ஜிவி வந்து ஒரு பயங்கரமான ஒரு நேச்சுரல் ஆக்டர். நான் அவரோட டைரக்டும் பண்ணியிருக்கேன். எல்லோரும் சொன்ன மாதிரி தான் ரொம்ப ரொம்ப அவரோட க்ரோத் வந்து ரொம்ப வைக்கிற க்ரோத்து. நம்ம மியூசிக் கம்போசரை நம்ம பார்த்துருக்கோம். அவர் வந்து ஒவ்வொரு படமுமே வந்து சர்ப்ரைஸ் பண்ணிட்டே இருக்காரு. ஆனால் அதை தாண்டி ஒரு நடிகராக நான் பார்த்துருக்கேன். ஹவ் இஸ் எவால்விங்.
ஒரு ரொம்ப ஈஸியாக எடுத்துக்க மாட்டேன். சொல்கிற மாதிரி சிஸ்டர் சொன்னாங்க, ரொம்ப ஒர்க் அவுட் இல்லை சார், ப்ரிப்பேர்ஸ் வெரி வெல். அவருக்கு டெக்னிக்கலாக தெரியும், லென்சிங் தெரியும், அவருக்கு மியூசிக் சவுண்ட் எப்படி வரப்போன்னு தெரியும், இன்னும் அவர் மிக்சிங் ஒர்க்ஸ், இஸ் அமேசிங் டெக்னீஷியன் ஒர்க்ஸ். அதனால் வந்து ஜீவியை வந்து நம்ம அப்படி ஒரு இதில் கொண்டு வர முடியல, அதனால சொல்கிறேன். ஸோ ஜீவி இன்னும் நிறையா படங்கள், இன்னும் வந்து ரொம்ப சர்ப்ரைஸ் ஆஸ் ஆக்டராகவும் நான் காத்துட்ருக்கேன். ஆல் தி பெஸ்ட் ஜீவி. ப்ரொடியூசரை பற்றி பேசவே மாட்டாங்க, அவர் ஆனால் அந்த மாதிரி ஓரமாக கிடப்பார். ஆனால் இன்றைக்கி இந்த விழாவில் பேசின எல்லாருமே வந்து கேமராமேன்லேருந்து எல்லாருமே ரொம்ப ஆத்மார்த்தமாக என் ப்ரொடியூசருக்கு போட்ட காசு கிடைக்கணும்னு ஆரம்பித்து ரமேஷ் திலக்லேருந்து வேலை செஞ்சு எல்லாருமே வந்து ப்ரொடியூசருக்காக பேசுகிறாங்க அப்படின்னா நினச்சி ஒரு நல்ல தரமான தயாரிப்பாளர் தான் நிச்சயமாக கொடுத்த பண்ணியிருக்காரு. தேவசனி அவர்களுக்கு வாழ்த்துக்கள். ஏன்னா இவ்வளோ பேர் சொல்லும்போது கண்டிப்பாக அந்த காசு உங்களுக்கு வரும் சார். ஏன்னா நம்ம வெளியிருந்து சொல்கிறத விட உங்களோட வேலை செஞ்சவங்களோட வாழ்த்தும் போது தான் அது இன்னும் அதிக ஆத்மார்த்தமாக இருக்கும். அந்த வகையில் இந்த படத்தில் நீங்கள் லாபகரமாக வெளியே வரணும், வெற்றிகரமாக வரணுன்ற என்னுடைய வாழ்த்துக்களை இதில் தெரிவிச்சுக்கிறேன். இது உறுதியாக இருக்கக்கூடிய என்னுடைய நண்பர் நிரஞ்சன் அவர்களுக்கும் என்னுடைய நன்றியும் வாழ்த்துக்கிறோம். நிரஞ்சன் சார் கூப்பிட்டா கூட இந்த விழாவுக்கு வரேன்னா முக்கியமாக ரீசன் வந்து ஜிவி தான். ஏன்னா ஜிவி சார் ஃபங்க்ஷனாக நான் உடனே வரேன்னு சொல்லுவேன். என்ன காரணம்னா அவர் தான் இன்றைக்கி அதிகமான புதிய நிறுவனங்களுக்கும் புது இயக்குநருக்கும் படம் பண்ணி கொடுத்த ஒரே ஹீரோ ரீசெண்ட் இயர். எனக்கு பெரிய கம்பெனி தான் வேணும், பெரிய டைரக்டர் தான் வேணும்னு அடம் பிடிச்செல்லாம் கொண்டுட்ருக்காங்க. மட்டும் அக்கா தான் நல்லா இருக்கா, ஒர்க் பண்ணுங்கன்னு சொல்லி இன்றைக்கு இவ்வளோ டைரக்டர் எல்லோரும் வந்து பேசுனாங்கன்னா எல்லாருமே வந்து ஜிவியால் இயக்குனரானவர்கள். அதனால் அவருக்கு வந்து அதே மாதிரி வந்து இன்றைக்கி உள்ள ட்ரெண்டில் அவர் மியூசிக் பண்ணாலும் சரி, நடித்தாலும் சரி, ரொம்ப ரீசனபுளாக ஒரு அற்புதமான ஒரு அருமையான ஒரு யார் வேணாலும், அதாவது பேரமே பேச வேண்டாம்னு சொல்கிற மாதிரி சம்பளம் கேட்குற ஒரே ஒரு நடிகர், ஒரே ஒரு இசையமைப்பாளர் அவர் தான். இந்த காரணத்துக்காகவே எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா ரொம்ப ப்ராக்டிக்கல், போதுமே இது அப்படின்ற அந்த போதுங்கிற மனசு இருக்கு பார்த்தீங்களா, அதுவே பெரிய விஷயம். சும்மா நான் இந்த படம் நாங்கள் கிட்டே ஆயிடுச்சுன்னா அவ்வளோதான் அப்படின்னு கரல விடாமல் அது கொஞ்சம் கரெக்டாகவே போயிட்டு இருக்கிறது வந்து இந்த மொத்தம் இண்டஸ்ட்ரி சார்பில் உங்களுக்கு நன்றி சொல்லிக்கிறேன். ஜிவி நீங்கள் இப்படியே இருக்கணும், இன்னும் உங்களுக்கு நிறையா வளரணும், நிறையா பண்ணணும். டூ யங் எங்கஸ்ட் நீங்கள் இன்னும் பெருசாக சாதிப்பீங்க நம்பிக்கையோடு இருக்கேன். அதே மாதிரி இங்கே நிறைய பேர் பேசும்போது பார்த்தா எல்லாருமே என்னுடைய படந்த இனிய நண்பர் திலீப் அவருடைய தயாரிப்புகளாகவே நிறைய பேர் வந்து பேசுனீங்க. ஆக்சஸ் ஃபேக்ட்ரி உடற்பொருட்கள் அந்த இயக்குனர் மாறன் அங்கிருந்து வந்திருக்காரு. ஸோ நீங்கள்லாம் மீண்டும் மீண்டும் வந்து என்னுடைய நண்பர் திலீபாவுக்கு பெருமை சேர்த்துக்கொண்டே இருக்க வேண்டும், நீங்கள் ஜெயிச்சிட்டே இருக்கணும் என்னுடைய வாழ்த்துக்கள். நீங்கள்லாம் பேசும்போது திலீபாவு சார் பேரை கூட எல்லாரும் மென்ஷன் பண்ணி பேசணும். ஏன்னா அப்போ தான் அவருடைய பெயர் ஒன்று நிலைத்து கொண்டே இருக்கும். அது எல்லா இடத்துலையுமே அவருடைய பெயர் அவர் இல்லை, அவர் நம்ம எப்படி சொல்கிறது, நீங்கள் எல்லாம் சொல்லிகிட்டே இருக்கணும் என்னுடைய வேண்டுகோள். சேவிங் நம்புகிறேன். அந்த படத்தில் பங்கு பெற்றிருக்கிற எனக்கு நான் வந்து ஒரு பிக் ஃபேன் ஆஃப் ரமேஷ் திலக், எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் ரொம்ப அப்படி ஒரு யதார்த்தமான ஒரு மிகச்சில ஒரு நடிகர் இல்லை. நம்ம இன்னைக்கு ரொம்ப சீரியஸ் வருஷம் இப்போ வந்து MS பாஸ்கர் இவ்வளோ வருஷம் போராடி ஒரு நேஷனல் அவார்டு வாங்கணும்னு ஆசைப்பட்டோம். அப்படி நடிகர் மாதிரி ரமேஷ் திலக் கூட சீக்கிரமாக ஒரு நேஷனல் அவார்டு வாங்குறவங்க நல்ல ரூம் போட்டோம். அது ஆமாம், நல்ல கேரக்டர் ஆர்டிஸ்டாக வந்து வந்துட்டுருக்கிற நண்பர் முத்துக்குமார், இப்படி எல்லாருக்குமே வந்து என்னுடைய மீது நடித்த எல்லாத்துக்குடைய வாழ்த்துக்கள். இந்த படம் வந்து பெரிய வெற்றி அடையும். தேஜு நீங்கள் ஒரு பெரிய பர்ஃபார்மர், டான்ஸர் எல்லாமே தெரியும், பார்த்துருக்கோம். இன்னும் நிறைய படங்கள் உங்களுக்கு வரணும். அழகாக தமிழில் பேசுகிறீங்க, நீங்கள் எல்லாம் வரணும் சினிமாவுக்கு. மொத்த டீமுக்கும் ஒரு குறிப்பாக மீண்டும் ஒரு முறை என்னுடைய அன்பு தயாரிப்பாளர் அவர்களுக்கு நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களை கூறி விடைபெறுகிறேன். சார் நீங்கள் ரெண்டு பேர் சேர்ந்து அங்கே சார் நடுவில் சசி சாருக்கு ஒரு மொமெண்டோ, அடுத்து விஜய் சாருக்கு ஒரு மொமெண்டோ கொடுக்கணும். சதீஷ் சாருக்கு அடுத்தது சங்கர் கிருஷ்ண சார், அடுத்தது விகேஷ், அடுத்து தமிழ் திரைப்பட நடப்பு தயாரிப்பாளர் சங்கம் செக்ரட்டரி சிவா சாருக்கு. சார் புக்கை கண்டிப்பாக படிச்சா நீங்க பெரிய புக்கு கொடுக்குறோம் நாங்கள். வேல்பாரி பாருங்க,
நல்ல ரிலாக்ஸாக படிக்கலாம். அவ்வளோ அருமையான ஒரு புத்தகம். அப்படின்னா எதை பற்றி சார்? அடுத்து எங்களோட பார்ட்னர் சினிமா சத்யபிரகாஷ் அவர்களுக்கு ஒரு மெமெண்டோ. தேங்க்யூ. வேல்பாரி எல்லாருக்குமே தெரியும், ஒரு மிக முக்கியமான புத்தகம். கடந்த ஆடியோ லான்ச்சில் அந்த புத்தகம் கொடுக்கும்போதே நான் இப்போ சொன்னேன், சார் ஒரு வால்யூம் தான் கொடுத்தீங்க அவ்வளோ சார், எல்லாரும் 2 வால்யூம் கொடுக்கணும்னு சொல்லி அப்புறம் அதை கேட்டால் மறந்துட்டாங்க 2வது வால்யூம் எடுத்துகிட்டு வரதுக்கு. அப்புறம் சொல்லி எல்லாருக்கும் 2வது வால்யூம் அனுப்பிச்சி விட்டேன். அப்படி தான் என்னுடைய பழக்கம் அமல்ராஜ் ஆரம்பிச்சது. நான் வந்து கால் பண்ணிட்டு சார் ஒரு வால்யூம் இருக்குது அப்படின்னு அப்போ ஆரம்பித்த பழக்கம். திடீர்னு பார்த்தா படம் ரிலீஸ் ஆகல. சில காரணங்களால் அந்த படத்துடைய கோட்டு தடைகள் அப்படிலாம் பிரச்சனை வரும்போது நான் அப்போ அவர்கிட்ட கேட்டேன், சார் நான் படம் பார்க்க முடியுமா அப்படின்னு கேட்டேன். ஏன்னா எனக்கு ஒரு நம்பிக்கை இருந்தது, ஜிவி சார் ரொம்ப சொல்லிட்டே இருந்தார் படம் நல்லா வந்திருக்கு நீங்கள் பாருங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்டேன். சரி சார் வாங்க படம். அதுவரையும் படம் காமிக்கவே இல்லை. நாங்கள் ஆடியோ லான்ச்சப்போ கூட படம் பார்க்க முடியல. சரி ஓகே படம் பார்க்கலாம். நான் போய் படம் பார்த்தேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது படம். ஃபைனலாக அந்த ஒரு அவுட்புட் பார்க்கும்போது அதுக்கு முன்னாடி வந்து ஒரு ரஃப் வெர்ஷன் தான் வச்சுருந்தாரு. ஆனால் ரொம்ப இன்சிஸ்ட் பண்ண பிறகு ஃபைனல் காப்பி காமிச்ச பிறகு அதில் ஒரு விஷயம் முதல்ல ஒன்று சொல்லணும்னா, அது ஒரு ஹீரோயிக் கதையாகவே இருக்காது. அதாவது எல்லாருக்குமே ஒரு பெர்ஃபார்மன்ஸ் ஸ்கோப் கொடுத்துருக்காங்க. அந்த அளவு பிரமாதமாக பண்ணியிருக்காரு மூமாறு. எனக்கு என்ன பிரச்சனை, ஜிவி சார் இது ரொம்ப ஹேட்ஸ் ஆஃப் டு யூ. ஒரு ஹீரோயிக் ரோல் இல்லாமல் ஒரு கேரக்டர், அந்த கேரக்டருக்கு நீங்கள் ஜஸ்டிஸ் பண்ணி ரொம்ப பிரமாதப்படுத்திருக்கீங்க. ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் ஃபார் ரமேஷ் திலக், ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் ஃபார் எல்லாருக்குமே. அதில் வந்து ஸ்ரீகாந்த் சாருக்கு ஒரு ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் இருக்குது. எல்லாமே தேஜஸ்வினிக்கு எல்லாருமே ஒரு கேரக்டர் ஃபுல்லாகவே இந்த படத்தில் எஸ்டாப்ளிஷ் ஆகும்போது ஒரு நல்ல திரைப்படம் பார்த்த ஒரு திருப்தி நம்மளுக்கு படம் பார்த்து முடிச்சோமே கிடைக்கும். அதுவும் நம்ம சமுதாயத்தில் ரெகுலராக பார்த்துட்டு இருக்கிற ஒரு விஷயம். நிறைய பத்திரிகைகளை நம்ம படிக்கிறோம். இது மாதிரி நிகழ்வுகள் நடந்துகிட்டே இருக்கு. அதாவது பிளாக்மெயில் பார்த்துருப்பீங்க, டைட்டிலே உங்களுக்கு தெரியும். எப்படியெல்லாம் பிளாக்மெயில் பண்ணுறாங்க, எப்படியெல்லாம் வந்து கடத்துறாங்க அப்படின்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க, பத்திரிகையில் படிச்சிருப்பீங்க. மூமாறன் அவ்வளோ அழகாக திரைக்கதை பண்ணி அவ்வளோ லேயர்ஸோட பல லேயர்ஸில் கதை போயிட்டே இருக்கும். அதில் வந்து ஒரு முக்கியமான கேரக்டரில் வந்து லிங்கா பண்ணியிருக்காரு. லிங்கா அவ்வளோ சூப்பர். அதாவது எனக்கு பிடிச்சது, ஒரு நக்கலான நையாண்டியான ஒரு கேரக்டர் செம்மையாக பண்ணியிருக்காரு. அவர் ஹீரோ நடிக்கிற தாவூத் படமும் வருது 12ஆம் தேதியில். ஆல் தி பெஸ்ட் யூ, ஆல் தி பெஸ்ட் ஃபார் தாவூத். அண்ட் உங்க பாருங்க, ஒரே டைம்ல நீங்க ஒரு முக்கியமான கேரக்டர் நடிக்கிற இந்த படம் வருது, ஹீரோவை நடிக்கிற படம் வருது. உங்க 2 படமும் வெற்றி அடையணும். ஸோ எங்களுக்கு படம் பார்த்து முடிச்ச உடனே ஒவ்வொரு கேரக்டருமே பிந்துமாதவிக்கு ஒரு அருமையான ஒரு ரோல், தேஜஸ்வினி ரொம்ப அழகா யதார்த்தமா ஒரு ரொமான்டிக் ரோல், இப்படி எல்லாருமே பிரமாதப்படுத்திருக்காங்க. ரமேஷ் திலக் வந்து த்ரூ அவுட் த ஃபிலிம் ஒரு ஸ்ட்ராங்கான கேரக்டர் சப்போர்ட்டு. அப்புறம் முத்துக்குமார் சாரோட இது கேரக்டர் பார்க்கணும். முதல் முறையை பார்த்தேன், டான், மிஸ்டர் டான். என்ன டான் இப்படி எல்லாம் பண்றீங்க? அதான் சொல்றேன் மாறன், அவரை போய் டான் ஆகிட்டீங்க நீங்க. அந்த டானாவே ரொம்ப அழகா பண்ணுவார். அதுவும் அந்த பேஸ்மெண்ட்ல இருக்கிற சீன்லாம் ரொம்ப அருமையா பண்ணிருப்பீங்க. என்னடா நம்மளை வச்சு செய்யறாங்க அப்படின்னு சொல்லிட்டு செமையா பண்ணிட்டாரு. அது எல்லாமே அமைஞ்சு வந்திருக்கு. ஒரு டீமாவே அவங்க ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. அந்த கேமரா ஒர்க்கும் சரி, எடிட்டிங்கும் சரி. 2 hour 5 நிமிஷம் தான் படம், ரொம்ப ஷார்ப்பா போகும். அண்ட் படம் பார்த்தும்போது இதெல்லாம் இன்டர்வல் வந்துருச்சு, என்னடா அவ்வளோ ஃபாஸ்ட்டாக இன்டர்வியூஷன் வந்துருச்சு அப்படின்னு நினைப்போம். அது பிறகு படம் பார்த்து முடிக்கும் போது ஓகே, ஒரு நல்ல திருப்திகரமான ஒரு நல்ல த்ரில்லர். நம்ம யதார்த்தமாக வாழ்க்கையில் பார்க்குற ஒரு நிகழ்வுகளை வச்சு ஒரு கோர்வையான ஒரு கதை பண்ணி மூமாறன் நம்மளுக்கு ஒரு நல்ல படத்தை கொடுத்துருக்காருன்னு ஒரு திருப்தி வந்தது. அப்புறம் தான் அமல்ராஜ் சார் பேசினேன், சார் நம்ம எப்படி அசோசியேட் பண்ணலாம் சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு நாங்களாம் ஒன்றா உட்காந்து பேசினோம். பல டிஸ்கஷன், எப்படி வந்து இதை பண்ணி நம்ம கொண்டு வரணும் அப்படின்னு 2-3 மீட்டிங். அது எல்லாமே சக்சஸ்ஃபுல்லா ஒரு அழகான ஒரு டைப்பா முடிஞ்சது காரணமே தயாலத் தான். தயாலத் சார் தான் நான் நன்றி சொல்லணும். தயாலத் சார் வந்து, சார் நம்ம பண்றோம் சார், இந்த படத்தை பண்றோம் சார், கொண்டு போறோம் சார், எல்லாம் பண்றோம் சார். அமல்ராஜ் சார் வந்து பிடிவாதம் பண்றாரு, இது பண்ணி அவங்க இப்படி பண்ணிடலாம் அப்படி பண்ணிடலான்னு. அமல்ராஜ் சாரும் சரி போராடுறாரு. உண்மையிலே அமல்ராஜ் சார் மிகப்பெரிய போராட்டம் உங்களுக்கு. ஆனா இந்த போராட்டத்துக்கு முடிவு 12ஆம் தேதி வரும், உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். கண்டிப்பா நம்முடைய ஃபுல் கான்ட்ரிபியூஷன் இருக்கும். இது அவ்வளோ ஈஸி இல்லைங்க, படம் எடுக்கிறது அவ்வளோ ஈஸி இல்லை. பத்திரிகை ஊடக நண்பர்களுக்கெல்லாம் தெரியும், ஒரு படம் எடுத்து வெளிவரும் போது எவ்வளோ பெரிய சிக்கல்கள் இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். அவ்வளோ பெரிய சிக்கல்கள் இந்த படத்துக்கு வந்து பார்க்கும்போது எனக்கே அப்படியே இவ்வளோ பிரச்சனையா ஒரு படத்துக்கு, இங்கே பிரச்சனை, அங்கே பிரச்சனை, இங்கே பிரச்சனை, எல்லாத்தையும் கூட இருந்து நம்மளால முடிஞ்ச விஷயத்துல நம்ம கான்ட்ரிபியூட் பண்ணி அந்த பிரச்சனையிலிருந்து அவர் வெளியில கொண்டு வரணும். அட் த சேம் டைம் இத்தனை பிரச்சனைகள் ஒரு மனுஷன் ஹேண்டில் பண்ணும்போது ப்ரொமோஷனும் பண்ண முடியாது. நான் அப்பதான் சொன்னேன், சார் நீங்க இது விட்டுருங்க, நீங்க இந்த பக்கம் வராதீங்க, நான் பாத்துக்கிறேன், இதெல்லாம் நான் டிஸ்ட்ரிபியூஷன், ரிலீஸ், ப்ரொமோஷன் எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன்.
ஃபன்ஸ் இதெல்லாம் நம்ம பார்த்துக்கலாம், நீங்க மீதி ப்ராப்ளம்லாம் சால்வ் பண்ணுங்க, உங்களுக்கு பல பிரச்சனைகள் இருக்கு, பல அசோசியேஷன்ல இருந்து பிரச்சனை வருது, அதெல்லாம் சால்வ் பண்ணுங்க அப்படின்னு நான் சொன்னேன். அதுதான் அவர் பண்ணிட்டு இருக்காரு, ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா பண்ணிட்டு இருக்காரு. ஒரு பெரிய லெவல்ல டிஸ்ட்ரிபியூஷனும் இந்த படத்துக்கு வந்து நம்மளுக்கு படத்துக்கு டைப் எல்லாம் அமைச்சு அடுத்த வாரம் ஒரு நல்ல ரிலீஸ் இந்த படம் அமைய போகுது 12ஆம் தேதி. ரொம்ப நம்பிக்கையோட காத்திருக்கிறோம். உங்களுக்கு படம் பிடிக்கும் நான் ரொம்ப நம்புறேன். ஏன்னா எல்லாம் இந்த படம் வந்து மிக சிறப்பாக அமல்ராஜ் சாருக்கு வெற்றி அடையும் சொல்றாங்களோ அதே மாதிரி இந்த படம் வெற்றி அடையணும். எல்லாத்துக்கும் ஒரே காரணம், ஒரு விஷயம் வந்து நான் சொல்லி முடிக்கணும். ஜி பிரகாஷ் சாருடைய இதுதான். இங்க எல்லாருமே சொல்றாங்கல்ல, ஒரு மியூசிக் டைரக்டரா நீங்க போனீங்கன்னா அவர்கிட்ட நீங்க வந்து அவருடைய காட்சி கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். அவருடைய சம்பளங்கள் கோடிக்கணக்கில் இருக்கும். ஆனா இங்க எல்லாருக்கும் சொல்றேன், நடிகரா அவரை போய் நீங்க அப்ரோச் பண்ணீங்கன்னா சம்பளத்தை அப்புறம் பேசிப்பாரு, சம்பளமே வாங்க மாட்டாரு. ஏன்னா அந்த அற்புதமான மனிதர். அவருக்கு என்னன்னா நடிப்பு வந்து ரொம்ப பிடிக்கும். அந்த நடிப்பு எனக்கு கிடைக்கிறதுல எனக்காக ஒரு கேரக்டர் பண்ணியிருக்காங்க, எனக்காக ஒரு படம் பண்ணியிருக்காங்க அப்படின்ற ஒரு இதுல எல்லா தயாரிப்பாளருக்கும் சப்போர்ட்டா இருக்காரு. இந்த படத்துக்கு நான் சொன்ன உடனே சார் இந்த தேதியில எனக்கு இதெல்லாம் ப்ரொமோஷன் சப்போர்ட் அப்படின்னா எல்லாத்தையும் நிறுத்திட்டு கடை எல்லாத்தையும் ஷெட்யூல் போட்டு எனக்கு கொடுத்துட்டாரு. ஸோ நான் இதெல்லாம் பண்ணிடுறேன், இந்த ப்ரொமோஷன்லாம் பண்ணிடுறேன். இன்னைக்கு காலில இருந்து என் கூட தான் இருக்காரு. ஃபுல் ப்ரொமோஷன் இன்டர்வியூஸ் எல்லாம் கொடுத்துட்டு இன்னைக்கு இந்த ஈவெண்ட்டை அட்டன் பண்ணணும். இன்ஃபேக்ட் 6 மணிக்கு வெளியே எடுத்துருக்கணும். ஆனாலும் இந்த ஈவெண்ட்ல நான் கலந்துக்கிறேன்னு வந்து இருக்காரு. நாளைக்கு சைமா போனோம், அதுக்கப்புறம் திரும்பி வந்து 2-3 ப்ரொமோஷன் நம்ம கூட சப்போர்ட்ல இருக்கேன்னு சொல்றாரு. அவர் ஒரு நடிகரா தமிழ் சினிமாவுக்கு கிடைச்ச மிகப்பெரிய வரப்பிரசாதமா நான் பாக்குறேன். தமிழ் சினிமாவுக்கு ஒரு மிகப்பெரிய சப்போர்ட். இன்ஃபேக்ட் அவர் நடிகரா இத்தனை டைரக்டர் திருப்பி சொல்லுவாங்க அவர் கூட திருப்பி படம் பண்ணோம் அப்படின்னு. அவருக்கு மாபெரும் வெற்றிகள் கிடைக்கணும். அந்த நல்ல மனசுக்கே, அதாவது தயாரிப்பாளர் நல்லா இருக்கணும், சம்பளம் முக்கியம் கிடையாது. நம்ம வச்சு படம் எடுக்கிறாருல, நம்பி படம் எடுக்கிறாருல, அந்த தயாரிப்பாளர் வெற்றி அடையணும். அவருக்கு நான் என்னால முடிஞ்ச மேக்ஸிமம் சப்போர்ட் பண்ணேன்னு சொல்லி நினைக்கிறேன். ஜி பிரகாஷ் சாருக்கு இந்த திரைப்படம் ஒரு மிகப்பெரிய வெற்றி படமா மாறணும். அந்த வெற்றி எல்லோருக்குமே பெனிஃபிட்டா மாறும். இந்த படத்தில் நடிச்ச, இயக்கின, அப்புறம் தயாரிச்ச எல்லோருக்குமே, அதோட அசோசியேட் ஆகிற டிஸ்ட்ரிபியூட்டரான எங்களுக்கும் இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு சப்போர்ட்டா இருக்கும். ஸோ எதிர்பார்க்கிறோம் அடுத்த வாரம் படம் வெளியேறும்போது உங்களுக்கு எல்லாம் பிடிக்கும். அது பிறகு மேடையில் பேசின பழக்கம் இல்லைங்க, அதான் சரி. எல்லாரும் நிறைய விஷயங்கள் பேசிட்டாங்க. இதில் ஒன்றும் புதுசாக நான் வந்து இங்கே ஒன்றும் பேசுறதுக்கு இல்லைங்க. ஆனால் இருந்த கொஞ்ச நேரத்திலேயே தெரிஞ்சது ரொம்ப சந்தோஷமான குடும்பம்ங்க. அந்த சந்தோஷமான குடும்பத்தில் எங்களை இணைச்ச தனஞ்சய் சாருக்கு மிக்க நன்றி. உண்மையாலுமே மாறன் சார் வந்து ரொம்ப பிரமாதமாக பண்ணியிருக்காருன்னு தான் நான் சொல்லணும். நாங்கள் பார்த்த வரைக்கும் ரொம்ப பிரமாதமாக இருக்குது சார். டெஃபினட்டாக பத்திரிகையாளர்கள் இதை வந்து சிறப்பிப்பாங்கங்கிற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்குது. அதே மாதிரி ஆடியன்ஸும் வந்து உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு நம்பிக்கையாக கொடுப்பாங்கங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது சார். டீமுக்கு என்னோட பெஸ்ட் விஷஸ் அண்ட் we will continue to support all good films in the coming days. மேடையில் இருக்கிற சாதனையாளர்கள், வந்திருக்க பத்திரிகையாளர்கள், பிளாக்மெயில் டீம், ஆர்டிஸ்ட், டெக்னீஷியன்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் சொன்ன மாதிரி தான் தேவையானது எல்லாருமே எங்கள் பெரியவங்க எல்லாருமே பேசினாங்க. நான் ஒன்றே ஒன்று தான் சொல்லணும்னு விரும்புகிறேன். எனக்கு வந்து ப்ரொடியூசர் கொடுத்த ஒத்துழைப்பு வந்து மகத்தானது. இந்த நிமிஷம் வரைக்கும் அவர் வந்து அவ்வளோ சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காரு. அவருக்கு தேவையான சப்போர்ட்டை எங்கள் டீமும் நானும் கண்டிப்பாக பண்ணிகிட்ருக்கோம், பண்ண போகிறோம். இந்த மாதிரி ஒரு நல்ல ப்ரொடியூசர் கிடைக்கிறது கஷ்டம். அவர் இந்த படம் ஜெயிச்சு அவர் அடுத்தடுத்து படம் பண்ணணும்னு நான் ஆசைப்படுறேன். அதே மாதிரி இக்கட்டான ஒரு சுச்சுவேஷனில் தனஞ்சயன் சார் மாதிரி ஒருத்தர் வந்து ஒரு ஆதரவு கொடுத்தது வந்து எங்கள் எல்லாருக்குமே மிகப்பெரிய ஒரு சப்போர்ட்டாக இருந்தது. சார் தேங்க்யூ சார். அண்ட் சினிமா, ஏன்னா தனஞ்சயன் சார் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல விமர்சகர். நான் ரொம்ப வருஷமாக அவரோட பழகிட்டு இருக்கேன். கரெக்டான படங்களை, கரெக்டான ஆட்களை வெளிச்சத்துக்கு கொண்டு வரதுல அவருக்கு நிகர் அவர் தான். நான் நிறைய இடத்துல பார்த்துருக்கேன். அவர் சின்ன படமாக இருக்கும், கரெக்டாக ஒரு பாயிண்ட் அவுட் பண்ணி சொல்லுவார். அந்த படத்தை தேடி போய் பார்ப்பேன், அது நம்ம வந்து கரெக்டாக இருக்கும் அந்த விஷயம். ஸோ அந்த மாதிரி எங்கள் படத்தை அங்கீகரித்து இவ்வளோ தூரம் நீ கொண்டு வந்து இந்த ப்ரொமோஷன்லாம் பண்ணிட்டு ரொம்ப நன்றி சார். அதே மாதிரி என்னோட டீம் கோகுல் பினாய், அவர் இந்த படத்தில் இன்னொரு கண்ணாக இருந்து எனக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கு. அதே மாதிரி சாண்ட் லோகேஷ், ஆர்ட் டைரக்டர், காஸ்டியூம் டிசைனர், மற்ற எல்லாருமே எனக்கு அவ்வளோ ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி ஆர்டிஸ்ட் ரமேஷ் திலக் சார், லிங்கா சார், வேட்டை முத்துக்குமார், ரெடின் கிக்ஸ், ஸ்ரீகாந்த் சார், பிந்து மாதவி, இவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா எப்போ நான் எது சொன்னாலுமே முகம் சொல்லிக்காமல் வந்து எனக்கு எல்லா ஹெல்ப்பும் பண்ணுவாங்க. கூடுதலான நேரங்கள் இருந்து பணிபுரிஞ்சிருக்காங்க. அதுக்கு எக்ஸ்ட்ரா காசு வாங்கினது கிடையாது. ஏகப்பட்ட ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. இப்போ பார்த்தீங்க இல்லையா, எல்லாருமே உட்காந்து ஜாலியாக அடைச்சிட்டு இருப்பாங்க. ஒர்க்குன்னா வந்து கரெக்டாக பண்ணிடுவாங்க. அதுதான் என் டீம். அதே மாதிரி எக்ஸ்பெஷல் ஜிவி சார் பற்றி சொல்லணும்னா எல்லாரும் மாதிரி தான் நானும் அவர் கூட அடுத்தடுத்து படம் பண்ணணும்னு ஆசைப்படுறேன். சார் என்னையும் கன்சிடர் பண்ணுங்க.
நான் இதை வந்து நான் டப்பிங்க போய் சொல்லிட்டேன் சார் உங்களுக்கு. சார் படம் பார்த்துட்டு நல்லா பண்ணியிருக்கீங்கன்னு வாழ்த்து சொன்னார். ரொம்ப நிறைவாக இருந்தது சார் எனக்கு. பல விதங்கள் எனக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காரு. ரொம்ப லேட் நைட் தான் அமைச்சிருக்கோம். மதியம் 2 மணிக்கு அனுப்போம், காலைல 5 மணி வரைக்கும் போகும். நான் 12 மணிக்கு அனுப்புறேன்னு, ஆனால் பார்த்தீங்கன்னா 5 மணிக்கு தான் அனுப்ப முடியும். எந்த முகசொலிப்பும் இருந்தது கிடையாது அவர்கிட்ட. சார் எல்லாத்துக்கும் நன்றி சார். இவங்க எல்லாருமே எங்களுக்கு தேவையான சப்போர்ட்ஸ் எல்லாமே பண்ணிட்டாங்க. எங்கள் ஆர்டிஸ்ட், ப்ரொடியூசர், தனஞ்சன் சார் எல்லாருமே. இப்போ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நான் உங்களை தான் நம்பியிருக்கோம். ஒரு நல்ல படத்தை நாங்கள் பண்ணியிருக்கோம். அந்த நல்ல படம் அதை நீங்கள் பார்த்துட்டு தவறுகள் இருந்தாலும் நாங்கள் திருத்திக்கிறோம். இப்போ தனஞ்சன் சார் சொன்ன மாதிரி சமீபத்தில் சினிமா உலகத்தை சேர்ந்த என்னோட 2 நண்பர்கள் வந்து ஒரு முக்கியமான ஒரு படத்தை வந்து ரொம்ப நேரம் பேசிட்டு இருந்தாங்க. ரொம்ப தீவிரமாக அதோட மைனஸை நிறைய பேசிட்டு இருந்தாங்க. நான் கூடவே உட்காந்து கேட்டுட்டு இருந்தேன், எப்போ பார்த்தீங்க நீங்கள் எந்த வீட்டு போனீங்களா அப்படின்னு. இல்லை சார், ரிவ்யூஸ்லாம் பார்த்தோம், அதில் சொல்லியிருந்தாங்க, அதனால இதை சொல்கிறோம்னாங்க. எனக்கு ரொம்ப வருத்தமாக இருந்துச்சு. ஒரு படத்தை பார்த்துட்டு நீங்கள் ஜட்ஜ் பண்ணுங்க, மற்றவங்க பேசுறதை வச்சுலாம் நீங்கள் பேசாதீங்க. அதுதான் என்னோட கருத்தாக இருக்கு. நீங்கள் பாருங்க, குறை இருந்தா சொல்லுங்க, அடுத்தடுத்து நாங்கள் திருத்திக்கிறோம். ஸோ நீங்கள் எல்லாரும் வந்திருக்கீங்க, உங்களை நம்பி தான் இருக்கோம். நீங்கள் மறக்காமல் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.